வராமல் சொந்த பணங்கள ఉన్నట్లయితే சுய வேலையில் நீங்க சுற்றிக் கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீராது சாபம் தீராது உங்களுடைய சாபம் தீரப்போகிறது உங்களுடைய வியாதி தீரப்போகிறது கவனமாயிருங்கள் దేవునికి భయపడండి தேவனுக்கு பயந்து లోబడండి கீழ்ப்படியுங்கள் ఆజ్ఞలను అనుసరించండి கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடங்கள் నీటి బుగ్గలని ఎదురే ఉన్నవి కానీ உங்களுடைய நீரூற்று உங்கள் பக்கத்தில் இருக்கிறது కంటికి కనబడలేదు ஆனால் கண்களுக்கு தெரியவில்லை காரணம் దేవుడిని వెతకట్లేదు தேவனை நீங்கள் தேடுவதில்லை ఎప్పుడైతే దేవుడిని వెతుకుతారో எப்பொழுது தேவனை நீங்கள் தேடுகிறீர்களோ జీవితం మారుతుంది உங்கள் வாழ்க்கை மாறும் ప్రియ దేవుని జనమా தேவனுடைய பிள்ளைகளே ఇక్కడ జరిగిన సంభవం ఏంటి நடந்த காரியம் ఆ గనురాలైనటువంటి స్త్రీ அந்த கணம் பொருந்திய ஸ்திரீயானவள் తన కుమారుడు చనిపోయినప్పుడు அவளுடைய குமாரன் மரித்த பிறகு ఆ కుమారుని చూసుకుంటూ ఏడ్చుచూ ఇంట్లో పడి ఉండలేదు அந்த కానీ குமாரனை கண்டு அழுது அப்படியே இருக்கவில்லை తన ఇంట్లో ఆ దేవుని దాసుని కన్నా ఉన్న గదిలో అబ్బాయిని పండబెట్టి அந்த ஊழியக்காரருக்கு என்று ஏற்படுத்தப்பட்ட அறையிலே இந்த மரித்த குமாரன் சடலத்தை வைத்து ఆ దేవుని దాసుని వెతుక్కుంటూ వెళ్ళిందండి அந்த தேவனுடைய ஊழியக்காரரை தேடி ஓடி வந்தார் వెళ్ళటం వలన మాత్రమే அப்படி தேடி வந்தது நிமித்தமாகவே మరలా తన కుమారుడు బ్రతకగలిగాడు மீண்டுமாய் அவருடைய குமாரன் பிழைக்கப்பட்டார் హల్లెలూయా కానీ మీ సమస్యలు ముందుంచుకొని ఏడుస్తూ ఉన్నట్లయితే உங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பதாக வைத்து அழுது கொண்டே இருப்பீர்கள் ఏడ్చి 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 గుంత తవ్వి పాతి పెట్టాల్సిందే కానీ அழுது அழுது அதை அப்படியே புதைத்து விட வேண்டியதுதான் కానీ మరలా జీవింపు చేయలేము மீண்டுமாய் அதுக்கு ஜீவன் கொடுக்க முடியாது మరలా దానికి బ్రతుకు రాదు மீண்டும் அதுக்கு பிழைப்பே இல்லை దానికి ఇంకా జీవితం ఉండదు இனி அதோட அதுக்கு எந்த ஜீவனும் இல்லை ఏదైతే నీలో మరణించింది అనుకుంటున్నావో எதில் உங்களுக்குள்ளாய் மரித்து இருக்கிறது என்று நீங்கள் దానిని దేవునికి అప్పగించినట్లయితే அதை நீங்கள் தேவனுக்கு கொடுப்பீர்கள் என்றால் దానిని దాచిపెట్టుకున్నట్లయితే அதை நீங்கள் அப்படியே காத்துக்கொள்வீர்கள் వర్ధిల్లరు కానీ நீங்கள் பெருக போவதில்லை పరిగెత్తండి நீங்கள் தேடி ஓடுங்கள் దేవుని సన్నిధిని వెతికి వెళ్ళండి தேவனுடைய சமூகத்தை தேடி ஓடுங்கள் దేవుడు నీకు ఇచ్చిన ఆలయము తట్టు తిరగండి தேவன் உங்களுக்காய் கொடுத்த ஆலயத்தை தேடி ఆయన తట్టు కన్నులెత్తండి அவரிடத்திலே நீங்கள் பாருங்கள் నిశ్చయముగా నీ ఇంటిలో ఏదైతే మృతత్వములో ఉన్నదో మరణించున్నదో దానిని మరలా జీవింప చేయగలిగిన దేవుడు வீட்டிலே எது மரித்ததா இருக்கிறதோ அதை ஜீவனடை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார் అప్పుడు నీ శత్రువు నిన్ను చూసి అవమానపడి పారిపోతూ ఉంటాడు அப்பொழுது உங்களுடைய விரோதி உங்களுடைய சத்துரு உங்களை கண்டு வெட்கப்பட்டு பயந்து ஓடுவார் మాసములో యోబు గ్రంథములో దేవుడు ఇచ్చిన వాగ్దాన ప్రకారం 12வது மாதத்திலே யோபு புத்தகத்திலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக వాగ్దాన ప్రకారం నీ శత్రువు నిన్ను చూసి అవమానపడి పారిపోవాలంటే அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக உங்களுடைய விரோதி உங்களை பகைக்கிறவர்கள் உங்களை கண்டு வெட்கப்பட்டு ஓடுவார்கள் ఆగరుకున్న గర్వాన్ని దింపేయండి அப்படி ஓட வேண்டும் என்றால் ஆகாரத்தில் இருந்த கர்வம் உங்களிடத்திலிருந்து நீக்குங்கள் దేవుని సన్నిధిని నీ ప్రక్కన ఉన్న నీ విశ్వాసం బైబిల్ ప్రార్థన అన్ని విడిచి మర్చిపోయినవే దానిని విడిచిపెట్టండి உங்களை சுற்றி உங்கள் பக்கத்தில் இருக்கிற நீரூற்றை நீங்கள் மதிக்காதபடிக்கு உங்களுடைய ஆலயம் உங்களுடைய ஜெபம் உங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட எல்லாம் மறந்து விட்டு